வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 10வது வினாவாக வந்த மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாக விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். பிறகு வினாத்தாள் வகுப்புகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்கும். யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறதா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். கேள்விகளை போகும் பிள்ளைங்களா. 10வது கேள்வி மடக்கை தொடர்பான ஒரு தனி கேள்வியாக நான் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேட்டம்லேருந்து இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு தேசிய கல்வி நிறுவக வினாத்தாள் புத்தகம் ஒன்றில் 10ஆம் ஆண்டு புத்தகம் தான் நினைக்கிறேன். 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் இதே டைப்பில் ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இதே டைப்பில் வேறு பேப்பர்லேயும் கேள்வி பார்த்துருக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வராது அப்படின்னு உறுதியாக சொல்லிடாது. ஏன்னா செகண்ட் டேர்ம் தானே நாங்கள் பார்க்குறோம். செகண்ட் டேர்மில் கனளவு கொள்ளளவு படிக்கல. பொதுவாக இந்த மடக்கை அப்படின்றது தேர்ட் டேர்முக்கு எக்ஸாமாக வரும்போது தேர்ட் டேர்மோ இல்லை அதுக்கு பிறகு வர்ற காலங்களில் எக்ஸாமாக வர்ற சந்தர்ப்பத்தில் கன அளவு கொள்ளளவுன்ற ஒரு பி பாட்டாவோ இல்லை கன அளவு கொள்ளளவு பி பாட்டாகவும் மடக்கை ஏ பகுதியாகவோ வர்றதுக்கு தான் வாய்ப்பு கூட. ஆனால் இங்கே ஒரு தனி கேள்வியாக வந்திருக்கு. மடக்கை 1 பாடத்துலேருந்து 2 கேள்வியும் மடக்கை இந்த பிரயோகத்திலேருந்து ஒரு கேள்வியுமாக வந்திருக்கு. இதுதான் பொதுவாக நாங்கள் எதிர்பார்க்குற கேள்வி. இது ஒரு 6 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இருக்கும். இது ஒரு 4 மார்க்ஸ். இப்போ இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸை கொடுப்போம். ரைட். 10வது கேள்வி பெருமானம் காண்க. மடக்கை பெருமானம் கண்டு பெருமானம் காண்க. இதில் நாங்கள் ஒரு இதை தனி மடக்கை ஆக்கேலுமோ அப்படின்னு 2 விதமாக பெருமானம் காணலாம். ஒன்றில் நேரடியாக மடக்கை பெருமானம் காணேலுமெண்டா கண்டு கூட்டலண்டா கூட்டுறது, கழிக்கலண்டா கழித்தல், என் பெருக்கல் கூட இருக்கலாம். நேரடியாக மடக்கை பெருமானம் காண முடிந்தால் பெருக்கல் கூட எங்களுக்கு இருக்கலாம். இங்கே பெருக்கலண்டா பெருக்கலோ பெருக்கி போட்டு போக வேண்டிய. இதுவே சில சந்தர்ப்பங்களில் என்னால் தனியாக பெருமானம் காண முடியாத சந்தர்ப்பங்களாக இருந்தால் நாங்கள் தனி மடக்கை ஆக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இதில் 2 பேரையும் ஒரே மடக்கையாக மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கணக்குக்கு தனி மடக்கை ஆக்கவும் இயலாது, ஆக்கவும் தேவையில்லை. ஏன்னா என்னால் ஆக்க இயலாததுக்கு காரணம் இது லொக் அடி 3, இது லொக் அடி 2 பேரும் வெவ்வேறு அடிகளை கொண்டாக்கள். ஒரே அடியாக இருந்தால் தான் நாங்கள் இதில் தனி மடக்கை ஆக்கலாம். ஏன்னா இது வெவ்வேறு அடிகளை கொண்டாக்களை தனி மடக்கை ஆக்கலாம். தனி மடக்கை ஆக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் லொக் அடி 3 9 இந்த பெருமானம் நம்மளால் காணலும். மடக்கை அப்படின்றது பலுவை காண்ற ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வியாக நாங்கள் யோசித்தோம்டா 9 3 எத்தனையாம் பலு அப்படின்னு கேட்டால் 9 3 2ஆம் பலு. ஸோ இந்த இடத்துக்கு இந்த மடக்கை பெருமானம் 2.
அதே மாதிரி log அடி 2 32 32 ரெண்டின் எத்தனையாம் வேலைன்ற ஒரு கேள்விகள் வருது 32 ரெண்டின் எத்தனையாம் வேலை ஒன்றில் 2 32 காண ரிப்பீட்டாக பெருக்கி கொண்டு போகணும் இல்லை 2 32ஆல் வகுத்து 32 2ஆல் வகுத்து கொண்டே வரணும் 2 நாங்கள் 2ஆக பெருக்கி கொண்டு போவோம் 2 4 4 2 8 2 16 16 2 32 ரெண்டின் 5ஆம் வேலை அப்போ கேட்ட கேள்விக்கான விட 5 ஸோ நாங்கள் இது ரெண்டையும் கூட்டி விட்டாவே முடிஞ்சது கூட்டலும் வரலாம் அப்போ இந்த மாதிரியான கணக்கு பெருக்கலும் வரலாம் தனி மடக்கி ஆக்குறது என்றது தேவையில்லை தானே அதனாடி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் வினா இலக்கம் 10 அதில் முதலாவது கேள்வி log அடி 3 9 சக log அடி 2 32 இந்த பெருமானத்தை காணட்டுமாம் log அடி 3 9 இந்த பெருமானம் 2 log அடி 2 32 இந்த பெருமானம் 5 மடக்கை பெருமானம் கண்டுட்டோம்னா அங்கே வந்து என்ன வராது லொக் என்ற சொல் வந்து வராது அதுதான் சில பிள்ளைகள்கிட்ட இருக்கிற பிரச்சனைன்னா மடக்கை பெருமானம் கண்ட பிறகும் அங்கே லொக்கை போட்டு கொண்டு இருப்பாங்க ரைட் லொக்கண்ட வந்து சொல் வராது 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 அவ்வளோதான் சின்ன கேள்வி ரைட் ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் மடக்கையில் ஒரு தீர்த்தல் கணக்கு மடக்கைக்குள்ள ஒரு அட்சர கணிதம் இருக்க போது எக்ஸ் என்ற ஒரு ஆள் தீர்த்தல் என்ற தீர்க்குக அப்படின்னு வந்தாலே முதல் தீர்க்குகளுக்கும் சுருக்குகளுக்கும் வித்தியாசம் காணணும் தீர்க்குக அப்படின்னு சொன்னால் அங்கே யாரோ ஒரு ஆள் தெரியாமல் இருக்க போகிறார் யாரோ ஒரு தெரியாக்கணியம் இருக்க போகுது ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாக்கணியங்கள் கூட இருக்கலாம் அப்படி தெரியாக்கணியம் இருந்தால் அந்த தெரியாக்கணியத்துக்கு பெருமானம் காண்றது தான் தீர்த்தல் இங்கே 2 தெரியாக்கணியம் இருக்குது உண்மையாகவே எங்கே ஏயும் தெரியாக்கணியம் தான் எக்ஸும் தெரியாக்கணியம் தான் நியாயமான கேள்வி ஒன்று இருக்குது எதை காணணும் ஏயை காணும் ஏக்கு நீங்கள் என்ன பெருமானமும் போடலாம் என்ன பெருமானம் எடுத்தாலும் பொருத்தமானதாகத்தான் நீங்கள் கேள்வி தந்துருக்குது எக்ஸை தான் காண சொல்லியிருக்கும் நியாயம்தான் நீங்கள் தீர்க்குன்னா இதை தீர்க்குறது அப்படி கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த கேட்ட கேள்விக்கான விட எக்ஸை தான் தீர்க்கணும் எக்ஸை காணணும்னா இது 2 மடக்கு இங்கால 3 மடக்க பெருமானம் இப்படியே வச்சுக்கொண்டு தீர்த்தலுக்குள்ளே போயிடாது ரெண்டையும் தனி மடக்கி ஆகணும் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு மடக்க சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மடக்க அடிகள் சமனாக இருந்தால் உள்ள மடக்கை காண வேண்டிய ஆக்கள் சமனாக இருப்பியம் 2 மடக்கைகளும் சமனாக இருந்தால் இல்லை மடக்கைகள் காண வேண்டிய அந்த உள்ளே இருக்கிற பெருமானம் சமனாக இருந்தால் அடி சமன் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் வந்து இதை காணலாம் அப்போ நாங்கள் ரெண்டாவது கேள்விக்கு போவோம் இது அந்த மடக்கை ஒன்றெண்ட பாடத்தில் இருக்கிற பகுதியிலாவா தீர்க்குக log அடி ஏ 8 சக log அடி ஏ எக்ஸ் சமன் log அடி ஏ 2 12 log அடி ஏ 2 சக log அடியே 12 சய log அடியே 3 நினைக்கிறேன் பார்ப்போம் 3 இப்போ நான் இதை வந்து ஒரே மடக்கைக்குள்ளே கொண்டு வர போகிறேன் மடக்கை விதி இந்த ரிவர்ஸ் பிள்ளைகள் நாங்கள் மடக்கை விதி என்னென்னு பயன்படுத்துகிறோம் உள்ளுக்குள்ளே பெருக்கப்பட்டு கொண்டு இருந்தால் தனித்தனி மடக்கையாக வரும்போது கூட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ 2 தனித்தனி மடக்கை பெருமானங்கள் கூட்டுப்பட்டு கொண்டிருக்கா அப்போ ஒரே மடக்கைக்குள்ளே இருக்கும்போது அடிகள் சமனாக இருக்கணும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இது அப்படி தனி மடக்கை ஆக்கியலாது இது ஆக்கியலும் அடிகள் சமன் ஸோ இவ 2 பேரும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது பெருக்குப்பட்டு கொண்டிருக்கணும் 8 தர எக்ஸ் அப்படின்றது இருக்கணும் 8x என்றது இருக்கும் அதே மாதிரி இங்கே 3 மடக்கைகளாக தனித்தனியாக உடையது 2 பேர் கூட்டுப்படுறையும் ஒரு ஆள் கழிவருது கூட்டுப்படுற 2 பேரும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது பெருக்குப்பட்டு கொன்றும் கழிவர்ற ஆள் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வகுத்து கொண்டிருந்துருக்கணும் அது வந்து ரிவர்ஸில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பொதுவாக இந்த கணக்கு நமக்கு பிறகு தேவைப்படுறது இல்லை அதனால நாங்களும் இதை வந்து அவ்வளவு ஆணித்தரமாக இறுக்கி படிக்கிறது இல்லை தான் ஏன்னா 10ஆம் ஆண்டில் நேரமும் மட்டமட்டாக இருக்கிறதால கணக்கு இருக்கிறது இல்லை தான் 2ஐயும் 12 உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் பெருக்குப்பட்டு கொண்டும் கழிவர்றால் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வகுத்து கொண்டு இருக்கணும் இங்கே 2 பேரும் 2 மடக்கை பெருமானங்கள் ஒன்று கொண்டு சமன் 2 பேரும் இந்த அடியும் சமனாக இருக்கிறதால நாங்கள் சொல்லக்கூடிய முடிவு 8x சமன் இங்கே 2 தர 12 கீழ் 3க்கு சமன் இப்போ எக்ஸை காணணும்னா அங்கே சுருக்கலாம் சுருக்கினா 8x சமன் சரி இந்த 8ஐயும் அங்கே அனுப்பிடுவோமே 2 தர 12 இந்த 3 ஏற்கனவே வகுத்து கொண்டிருக்கு இவரோடு சேர்ந்து இந்த 8ம் வகுக்கும் சுருக்குறதை சுருக்கும் இங்கே சுருக்கினா 4 முறை இங்கே சுருக்கினா இல்லை 24 கீழ் 24 1 2 போட்டிருக்கலாமா இங்கே 4ஆல் வெட்டுறேன் 4ஆல் வெட்டினா இங்கே 2 முறை இந்த 2ம் பட்டுப்பட்டால் 1 முறை ஆகவே எக்ஸ் சமன் 1 முடிவு என்னென்னா எக்ஸ் இந்த பெருமானம் 1 அவ்வளோதான்
தீர்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். 2 தீர்வு உண்டு. முதலாவது தீர்த்தல் இல்லை, முதலாவது சுருக்குதல் பெருமானம் காண்றது. 2வது தான் தீர்த்தல் தெரியாக்கணியத்தை காண்றது. 3வது கேள்வி தான் நம்மட தேவையான கேள்வி, பிரயோகம் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை பெருமானம் காண்றது. இது நமக்கு தேவையடா, நீங்கள் ஓலவெல் காண இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து மறுக்க இயலாது, பழகாமல் விட இயலாது. 74.72 பெருமானம் காண்றதா, 74.72 தர கூட்டல் கழித்தலுக்கு நாங்கள் மடக்கை அட்டவணையை பயன்படுத்த வேண்டியில்லை. அது நாங்கள் நம்மளாக கூட்டலாம் தசமன்களை. ஆனால் பெருக்கிறது பிரச்சனை. 9.42 பெருக்கிறது ஒரு 3 இலக்க எண் பெருக்கி போட்டு வேணுமெண்டா தசம் குத்தலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ வகுக்க வேண்டி இருக்க போது பாருங்க, வகுக்கிறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. 53.75 வகுக்கணுமெண்டா எனக்கு தசம் இல்லாமல் மாற்றணும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. தசம் இல்லாமல் மாற்றுறதுக்கு இதை 100 பெருக்குவோம். 100 பெருக்கினா 5375 வாய்பாடு வேறு தேவை. ஆனால் மடக்கை அட்டவணையை பயன்படுத்துறதுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லை. நமக்கு இது ஒரு எண்கோவை, அச்சரகணித கோவை இல்லை, எண்கோவை. இதுக்கு ஒரு பெருமானம் தெரியாது. அப்போ நாங்கள் இந்த எண்கோவை இந்த பெருமானம் காணணும்னா ஒன்று கால்குலேட்டரை பயன்படுத்தலாம். கணிகருவி பேருக்கு தானே தட்டினமெண்டா விட வரப்போது இன்னும் கொஞ்சம் துல்லியமான விடையாகவும் வரும். மடக்கை அட்டவணையில் காண்றதை விட துல்லியமான பெருமானமாக துல்லியமான விடையாகவும் இருக்கும். இல்லை இதை நாங்கள் காண்றதுக்கு 2வது முறை என்னென்னா மடக்கை அட்டவணையை பயன்படுத்த போகிறோம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்துறது அதாவது உண்மையை சொன்ன பிள்ளைகள் எங்களால் நோமலாக செய்ய முடியாத கணக்குக்கு தான் மடக்கை அட்டவணை போகணும். நோமலாக செய்யக்கூடிய ஒரு கணக்கு நான் படிப்பிக்கும் போது அப்படி படிப்பிக்க மாட்டேன். நோமலாக செய்யக்கூடிய கணக்கு தான் மடக்கை அட்டவணைகளால் உங்களுக்கு செய்ய துவங்கி படிப்பிச்சிருப்பேன். ஆனால் நோமலாக செய்யக்கூடிய கணக்குக்கு இப்போ உதாரணத்துக்கு 10 2 வகுக்கணும், அது 10 5 போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு மடக்கை அட்டவணைக்குள்ளே போய் மினக்கறே இல்லை. இந்த கணக்குக்கு மடக்கை அட்டவணைக்கு போக தான் வேணும். மடக்கை அட்டவணைக்கு போகிறதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு 4-5 பேட்டர்ன். ஒரு முதலாவது இந்த எண்கோவையை ஒரு அச்சரத்துக்கு சமப்படுத்தணும். ஏன்னா எண்கோவை என்று வச்சுக்கொண்டே இருந்தால் இந்த ஒரு லீகலாக கணக்குக்குள்ளே போயிடாது, ஒரு அச்சரம் ஒன்றுக்கு ஒரு எக்ஸ். 2வது மடக்கை உள்ளே கொண்டு வரணும். மடக்கை அட்டவணையை நாம் பயன்படுத்த போகிறோம்னா மடக்கை உள்ளே வரணும். மடக்கை எப்படி கொண்டு வரலாம்? சமன்பாட்டின் இருபுறமும் ஒரே செயற்பாடு செய்யலாம். சமன்பாட்டின் இருபுறமும் ஒரே எண்ணால் பெருக்கலாம், ஒரே எண்ணால் வகுக்கலாம், வர்க்கிக்கலாம், கன மூலம் எடுக்கலாம். அப்படி என்று வர்ற சந்தர்ப்பத்தில் மடக்கையின் இருபுறமும் 2 பேரும் சமன் தானே. ஸோ இருபுறமும் மடக்கை எடுத்தாலும் லாக் எக்ஸ். ஆனால் இந்த முறை எல்ஜி என்னென்றாடா அடி 10க்கு பார்க்குறது. என்ன நாங்கள் மடக்கை அட்டவணைன்றது அடி 10க்கு தான் இருக்குது. இருபுறமும் மடக்கை எடுக்கும் போதும் அவை இந்த மடக்கை பெருமானங்களும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். எக்ஸும் இந்த கோவையும் சமனண்டா எக்ஸ் இந்த மடக்கை பெருமானம், இந்த கோவை இந்த மடக்கை பெருமானமும் சமன். இந்த கோவையை சுருக்கி போட்டோம் மடக்கை பெருமானம் காணப்போகிறோம் இல்லை, மடக்கை விதியை பயன்படுத்தி தான் மடக்கை பெருமானம் காணப்படும். அடுத்தது மடக்கை விதியை அப்ளை பண்ணணும். மடக்கை விதி என்ன சொல்லுது? 2 எண்கள் பெருக்கப்பட்டு அவற்றை மடக்கை பெருமானம் காண வேண்டியிருந்தால் அவை இந்த தனித்தனி மடக்கை பெருமானங்களை கண்டு நீங்கள் கூட்டி பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு எண் வகுக்குதுண்டா அவற்றை மடக்கை பெருமானத்தை கழிச்சாலே உண்ட வேலை முடிக்கும். நீ கஷ்டப்பட்டு வகுக்க தேவையில்லை, மடக்கை பெருமானத்தை கழித்து பெற்றுக்கொள்ளலாம்ண்டு மடக்கை விதி சொல்லுது. ஸோ அந்த மடக்கை விதிக்கேற்ற மாதிரி நான் இதை உடைக்கிறேன், இந்த பிரக்கெட்டை உடைக்கிறேன் மடக்கை விதியால். மடக்கை விதியால் உடைக்கும் போது தனித்தனி மடக்கை பெருமானங்கள் பெருக்குப்படுறாக்கள் இந்த கூட்டுப்படும், வகுக்கிறாள் இந்த கழிப்படும், ஒரே லைனில் வந்துடும். இப்போ நாங்கள் மடக்கை பெருமானத்தை மடக்கை அட்டவணையிலேருந்து போட போகிறோம். இதுக்கு பெரிய விளக்கமெல்லாம் படித்து அது ஒரு பெரிய காலமாக நீண்ட காலமாக அது படித்து முடித்தோம். மடக்கை பெருமானம்ன்றது 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று முன்னுக்கு இருக்கிற முழு எண் பகுதி, அதை நாங்கள் சிறப்பியல் என்று சொல்லுவோம். பின்னுக்கு இருக்கிற தசம எண் பகுதி, அதை நாங்கள் தசம கூடு அப்படின்னு சொல்லுவோம். தசம கூட்டத்தான் நாங்கள் மடக்கை அட்டவணையிலேருந்து போடுறோம். அந்த தசம கூட்ட தீர்மானிக்கிறது இங்கே இருக்க இலக்கங்கள், இங்கே இருக்க தசம் எங்கே இருக்குது அப்படின்றது இல்லை. சிறப்பியல்பை தீர்மானிக்கிறது தான் இங்கே இருக்கிற தசம். அதாவது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதும்போது 10 எத்தனையாம் இல்லை. விஞ்ஞான முறை குறிப்பீடுன்றது ஒரு நியம எண்ணுக்கு தான் மடக்கை அட்டவணை இருக்குது. இந்த மடக்கை அட்டவணைன்றது ஒரு நியம எண்ணுக்குரியது. நியம எண்ணுன்றது 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண், அதாவது பூஜ்ஜியம் இல்லாத ஒரு எண்ணுக்கு பின்னுக்கு தசம் இருக்கணும். ஸோ அப்படி என்ன எண்ணுக்கு தான் நீங்கள் மடக்கை அட்டவணை இருக்குது. ஸோ இந்த மடக்கை அட்டவணையை தாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கு சிறப்பியல்பு நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மடக்கை தசம கூட மட்டும்தான் மடக்கை அட்டவணை தரும். அப்போ இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் எத்தனை தானம் தள்ளி இருக்குது, இதெல்லாம் நீ கோடெல்லாம் போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் எத்தனை தானம் தள்ளி இருக்குன்னு பார்த்தா அது சிறப்பியல்பு. 10 வரும் அந்த 1 சிறப்பியல்பு 1. தசம கூடி இங்கே இருக்க இலக்கங்கள் தான் தீர்மானிக்கும். 4 இலக்கம் முதல் 2 இலக்கத்தை சேர்க்கணும். தசத்துக்கு முன்னால் இருக்கிற நாடி சேர்க்கிறது இல்லை, முதல் 2 இலக்கம். அது தசத்துக்கு இடைக்கில் இருந்தாலும் முதல் 2 இலக்கங்கள் சேர்க்கப்படணும். 74 7 2 இவற்றை தசம கூடி இருக்குது. நாங்கள் மடக்கை அட்டவணைக்குள்ளே போயிட்டு 74 7 4 இங்கே தேடுவோம்.
74 ரைட். அடுத்தது 2 இங்கே அடுத்த இலக்கத்தில் 74 7 வரண்டாயிரம் கூட 74 7 2 74 7 அடுத்தது இங்கே இருக்கும் கடைசியிலேருந்து 3வது லைன் என்ன 74 7 74 7ல் இருக்கிற பெருமானம் 87 33 2ல் இருக்கிற இடை வித்தியாசத்தை கூட்டணும் 87 34 தசம கூடு 87 34. இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, நான் இனங்கண்ட பிரச்சனையை உங்களோட கதைக்கிறேன். என்ன பிரச்சனை என்றா இந்த இடத்துல லொக்கண்ட சொல்ல சேர்க்கிறது மடக்கை காணும் வரைக்கு தான் மடக்கை காணுங்கோண்டு நிற்கிது. நம்ம தானே மடக்கை கண்டுட்டோம், புறவு லொக் வராது. சக இது இந்த சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடம் பூஜ்ஜியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னுக்கு சரியா இருக்கிடம் இருக்க வேண்டியதான். விஞ்ஞான முறை குறிப்பில் எழுதும்போது 9.42 தர 10 பூஜ்ஜியமாம் பெற வேண்டி வரப்போகுது. ஸோ சிறப்பியல்பு பூஜ்ஜியம் இருக்க வேண்டிய இடத்துலையே இருந்தால் சிறப்பியல்பு பூஜ்ஜியம். இங்கே 3 இலக்கம் முதல் 2 இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும். அது தசத்தை நீ கணக்கே எடுக்கக்கூடாது. இப்போ 9 4 2ல் 9 4 சேர்த்து தான் அந்த மடக்கு அட்டவணை தயாரிச்சிருக்கோம். இப்போ 9 4 சேர்த்தா 94 2ல் தான் இவற்றை தசம கூடி இருக்குது. நேரடியாக இருக்குது. நாங்கள் எடுத்தோம்னா டக்குன்னு பிடிச்சிடலாம். 94 2 94 0 1 2 இதுதான் 94 2. 94 2ல் 97 41 அது இவற்றை தசம கூடு 97 41. சய இவற்றை தசம கூடு இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருக்குது. சிறப்பியல்பு தசமக்கூடியில் முதல் சிறப்பியல்பு 1 தசமக்கூட கண்டுபிடிப்போம். 1 2 3 4 இலக்கத்தில் 53 7 5ல் இவற்றை தசமக்கூடி இருக்குது. 53 7 5 பாருண்டா 53 7 53 7ல் இருக்கிறது 73 0 0 இடை வித்தியாசம் 5ல் இருக்கிறது 4. அப்போ 73 0 0ோட 4 கூட்டினா 73 0 4 73 0 4. இந்த எண்கள் என்ன? வெறும் ஒரு தசம எண்கள். தசம எண் கூட்டல் கழித்தல் மடக்கை பெருமானங்களை கூட்ட போகிறோம் கழிக்க போகிறோம். அப்போ 1.87 34 0 விளங்கப்படத்தை தான் பிள்ளைகள் கொஞ்சம் கூட நேரம் எடுக்குதொழிய நீங்கள் இந்த கணக்கை செய்ய பழகினீங்கன்னா நீங்கள் பட செஞ்சு கொண்டே போவீங்க. இப்போ நான் விளக்கம் கொடுக்குற மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டிட்டு அப்புறம் அந்த வந்த விடையிலேருந்து கழிக்கணும். 73 0 4 கழிக்கணும். கழிக்கிறேன்டா பெருசு சின்னெல்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் 11ஆம் ஆண்டு போனால் விளங்க நாங்கள் அந்த இடை வித்தியாசம் அப்படின்ற சொல்லலாம் வந்து கதைக்க மாட்டோம். அது இடை வித்தியாசம் சொல்லலாம் சொல்கிறேன். இடை வித்தியாசம் இல்லைடா நீங்கள் பார்லையெல்லாம் சிறப்பியல்பு படிப்போம். 11ஆம் ஆண்டு இந்த ஸ்டார்ட்டில் படிப்போம். முன்னுக்கே வந்துடும். 5லேருந்து 4 போனால் 1, 7லேருந்து 0 போனால் 7, 4லேருந்து 1 1 0. ஸோ வந்த விட 0.1171. இப்போ நாங்கள் இது யாருடைய பெருமானம் இதான் நம்ம தேடி வந்த இந்த எண்கோவை இந்த பெருமானம் உண்டா இல்லை. நாம் இவ்வளோ நேரம் செஞ்சது எக்ஸினுடைய மடக்கை பெருமானத்தை தான் கண்டிருக்கோம். இந்த எண்கோவை இந்த மடக்கை பெருமானம் தான் கண்டுபிடிச்சிருக்க முடிய இன்னும் அந்த எண்கோவை இந்த பெருமானம் காணல. எண்கோவை இந்த பெருமானம் நாங்கள் காணணுமெண்டா என்ன செய்வோம்டா லொக் அங்காள அனுப்புவோம். லொக் அங்காள போகும்போது முரண்மடக்கை ஆன்டிலோக்காக போகும். நம்ம ஆன்டிலோக் என்ற சொல்ல பாவிக்காமையே இந்த கணக்கை முடிச்சிடுவோமா? நீங்கள் பாவிச்சு முடித்தாலும் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இனிமேல் இதுக்கு அடுத்தது விடைக்கு தான் புள்ளி. இந்த வரிகான 4 மார்க்ஸ் வரும். இனி விடைக்கு 1 மார்க்ஸ். அங்கால அப்புறம் மட்டம் தட்ட சொல்லியிருந்தால் அது அதை கேட்ட மாதிரி புள்ளி பகிரப்படும். ஸோ இதுக்கு அங்கால ஆன்டிலோக் சொல்லுமா இந்த இதில் நம்ம அங்கே கூட்டல்லையே பிழைச்சிட்டுடா. ஆமாடா கூட்டல்லையே பிழைச்சிட்டு வாரண்டா. கவனிக்கல பார்த்தீங்களா? கூட்டுவோம் பிள்ளைகள். 4 மொண்டும் 5 7 4 1 மிச்சம் 10 மொண்டும் 10 மட்டும் 18 திரும்ப 1 மிச்சம் 2.8475. அதுலேருந்து 1.73 0 4 வந்து நாங்கள் கழிக்கணும். கழிச்சா 1 7 1 1 2ல் 1 போனால் 1. அப்போ நம்மளோட மடக்கை பெருமானம் வருது 1.1171. நாங்கள் பண்ணுவோம்னா 2 2 சேர்த்து சொல்லலாம் 11.71 வருது. இது யாருடைய விடை அப்படின்னு சொன்னால் இந்த எண்கோவை இந்த பெருமானம் இல்லை, எக்ஸினுடைய விடை இல்லை. நாங்கள் இவ்வளோ நேரம் கண்டது லொக் எக்ஸினுடைய விடை. இதுக்கு அங்கால தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். லொக் எக்ஸினுடைய விட தான் கண்டுபிடிச்சிக்கோம். நம்ம எக்ஸை காணணுமெண்டா இந்த லொக்கை சமன்பாடு மாதிரி யோசிச்சு அங்கால அனுப்பணும். எப்படி வர்க்கத்தை சமன்பாட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அனுப்பினா வர்க்க மூலம் போகுமோ அதே மாதிரி லொக்கை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அனுப்பினா ஆன்டிலாக் முரண்மடக்கை என்று போகும்.
நம்ம முரண்மடக்க கண்டாலும் சரி எப்படி எண்ணி செஞ்சாலும் சரி விடைக்குத்தான் மார்க்ஸ். ஸோ நான் செய்ய போகிறது வந்து வேறு ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிதலுக்கும் நல்லா இருக்கும். இந்த ஆன்டிலோக்குன்ற சொல் எழுத மாட்டோம், பட் அதே வேலை தான் செய்வோம். இந்த மடக்கை பெருமானம் எந்த எண்ணுக்கு வருமன்றதை காணப்போகிறோம். அதாவது ஏதோ ஒரு எண்ணுக்கு கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் தான் பிள்ளைங்க இதில் பயன்படுத்துகிற பாருங்க. இந்த பக்கம் ஒரு மடக்கை பெருமானம், அந்த பக்கம் ஒரு மடக்கை பெருமானம், ரெண்டு பேர்கிட்ட அடியும் சமனாக இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் ஒன்று கொண்டு சமன்பாடு தீர்த்தலுக்குரிய ஐடியா தான். அதை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். இது யாருடைய மடக்கை பெருமானம்? மடக்கை பெருமானம் ரெண்டு பாட்டாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எண்ணை வந்து சிறப்பியல்பு அப்படின்னு சொன்னோம், பின்னுக்கு இருக்கிற எண்ணத்தான் இந்த மடக்கை அட்டவணையிலேருந்து பெற்றுக்கொள்கிற தசமக்கூடு அப்படின்னு சொன்னோம். ஸோ தசமக்கூடத்தான் எங்களோட இலக்கங்கள் தரும். இங்கே எத்தனை இலக்கங்கள் இருக்கோ அவை தசமக்கூடத்தான் தீர்மானிக்கக்கூடிய சிறப்பியல்பை நாங்கள் தான் கண்டுபிடிச்சு போட்டோம். அப்படின்னு பார்த்தா இந்த தசமக்கூடு 1171 எந்த இலக்கங்கள் தரும் என்று மடக்கை அட்டவணைக்கு உள்ளே போய் தேடணும். 1171 இங்கே வரும். 1171 ஏன்னா 73 இருக்குது. அப்போ 73 இருக்குன்னா அதை பிடிக்கிறாங்க, அதுக்கு முன்னுக்கு தான் பிடிக்கணும். 1171 1139 தான் முன்னுக்கு இருக்குது. எங்கே இருக்குது? 13 சைபரில் இருக்குது. எனக்கு தேவை 1171 தேவை, இங்கே 1139 இருக்குது. ஸோ இடை வித்தியாசம் இன்னும் எவ்வளவு தேவை என்றது பின்னாலே 4வது இலக்கம் தர வேண்டியது எத்தனைன்றதை காணணும்னா கழித்து பார்க்கணும். 2லேருந்து போனால் 9 11 2 இங்கே கடன் கொடுத்ததால் 6 3 32 தேடி போகிறேன். இந்த இடை வித்தியாசத்தில் அப்படியே 32 தரக்கூடிய 4வது இலக்கத்தை தேடு. 32 தரக்கூடிய 4வது இலக்கம் இல்லை. 29 இருக்குது இதுக்கு முன்னுக்கு, அடுத்ததும் இருக்குது. நாங்கள் 29 தான் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது, அடுத்ததும் இருக்குது. அங்கால எத்தனை இருக்குது? இன்னும் 2 குறைவாக 34 இருக்குது. எது கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையாக 34 தான் கிட்டே இருக்குது. என்னென்றா நான் சொல்கிறது உங்களுக்கு விலங்கில் என்ன சொல்கிறேன் பிள்ளைகள், லாக் நாம் காண போகிற லாக்கா எல்ஜி விளங்கப்படுத்துகிறேன்னா, நாம் காண போகிற எல்ஜி 1309க்கு மடக்கை பெருமானம் பார்த்தால் எங்களுக்கு வரக்கூடியது இதோட 29 கூடி 11 மடக்கை பெருமானம். தசமக்கூட மட்டும்தான் சொல்கிறேன்னா, முன்னுக்கு இருக்கிற சிறப்பியல்பு நமக்கு தெரியாது. பின்னுக்கு இருக்கிற தசமக்கூடு என்ன வரும்னு சொன்னால் 11 இதோட 29 கூட்டினா 90 அப்படின்னு வரும். 11 92 வரை நமக்கு 92 வேணும். இதுதான் கிட்டே இருக்குது. அதே மாதிரி எல்ஜி இதோட இன்னும் ஒரு தசமதானத்தை கூடனா 1400 1400 வர ஒன்றை கூட்டினா 1310 அது இந்த மடக்கை பெருமானம் பார்த்தோம்னா அது இருக்குது, மடக்கை அட்டவணையில் இருக்குது. 73 1173 அப்படின்னு இருக்குது. எது நமக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்டா 32 வந்து நான் என்னென்னு சொன்னேன், கழித்தல் புள்ளியா இல்லை, எனக்கு 2000 கூட 32 29 இருக்குது. என்னடா நான் கழிச்சதில் எதுவும் பிள்ளை விட்டுட்டேன்னா 1139 29 கூட்டினா இது வராது. என்ன 1139 29 கூட்டினா 8 5 8 5 இல்லை 6 8 நேராக போய் கொண்டிருக்கு. 8 6 1 1 வரும். அப்போ இதில் வரப்போகிறது 90 இல்லை, நான் இந்த கூட்டல் தவறு வந்துட்டு 1168 தான் வரும். அடுத்த இலக்கம் 83. எது கிட்டே இருக்குண்டா, நம்ம தேடி வந்ததுக்கு எது கிட்டே இருக்குண்டா இதுதான் கிட்டே இருக்குது. உண்மையாக இதைத்தான் எடுத்துருக்கணும். ஆனால் பொதுவான ஆக்கள் முன்னுக்கு இருக்கிறத தான் எடுப்பாங்க. எங்களோட மடக்கை அட்டவணையில் அப்படி தான் எடுத்து பழகிட்டோம். ஆனால் இந்த வருஷம் கடைசி வருஷம் எது கிட்டே இருக்கோ பார்த்துருத்தவங்க. ஆனால் இப்படி ஒரு சிக்கலான இடத்துல போர்டர் லைனில் வந்து மாட்டுப்படாது. அதனாடி நீங்கள் இதை எடுத்திருந்தாலும் சரி இது எடுத்திருந்தாலும் சரி, இது எந்த மடக்கை பெருமானம் வேண்டாம், இது சரியாக துல்லியமாக அந்த தரக்கூடிய ஆளை பிடிக்க முடியலை. 1309 தான் இந்த மடக்கை பெருமானத்தை தரும் என்று எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சரி போடுவோம். 13 என்ற மடக்கை பெருமானம் தான் இவருக்கு கிட்டே இருக்கிற தசமக்கூடு அப்படின்னு எடுத்த பிள்ளைகளுக்கும் சரி போடும். சிறப்பியல்பு 1. ஸோ இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருக்கணும். 13.09 சரி 13.1க்கும் சரி போடுங்க. ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் இந்த மடக்கை பெருமானம் இந்த மடக்கை பெருமானத்துக்கு சமனாக இருக்குது. இந்த மடக்கை பெருமானமும் இந்த மடக்கை பெருமானம் ஒன்றா இருக்குன்ற கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குன்ற அடிப்படையில்
13.09 என்ற விடைக்கும் சரி 13.1 என்ற விடைக்கும் சரி. பொதுவாக இப்படி வந்து சிக்கலில் மாட்டப்படுறதில்ல. இதில் ரெண்டில் ஒரு விடை வடிவாக செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2 விடைக்குமே உங்களுக்கு சரி. அதாவது இது 9 இது 10 இன்னும் ஒரு இலக்கத்தை சேர்த்து பார்த்தா 10. நாங்கள் அந்த இலக்கம் போடுறதில்ல. அந்த அடிப்படையில் மட்டம் தட்டின பெருமானம் மாதிரி 13.1 கால்குலேட்டரில் கண்டா இது இந்த 2க்கும் இடையில் இருக்கிற ஒரு மிக நீண்ட தசம எண்ணாக இருக்கும். மட்டம் தட்டும் போது 13.1 வர்றதுக்கான வாய்ப்பு தான் கூட. நீங்கள் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், செஞ்சிட்டோம். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். இதுக்கு 5 மார்க்ஸும் இதுக்கு 5 மார்க்ஸும் கொடுக்க போகிறேன். மடக்கை பெருமானங்களை கண்டு 7 காண்றதுக்கு 2 மார்க்ஸ் செய்க வழி கட்டாயம். இது 2 பேரையுமே தனி மடக்கை ஆக்கணும். இவரை தனி மடக்கை ஆக்குறதுக்கு ஒரு புள்ளி, இவரை தனி மடக்கை ஆக்குறதுக்கு ஒரு புள்ளி, தீர்வுக்கு ஒரு புள்ளி. இது என்னுடைய ஸ்கீம் பிள்ளைகள். உங்களோட பள்ளிக்கூடத்தில் தந்த ஸ்கீம் இதுவாக இருக்க வாய்ப்பில்லை. இது வேறையா? ரைட். அதே மாதிரி மடக்கை பெருமானத்தை கண்டு சுருக்குறது, மடக்கை விதியை அப்ளை பண்ணி இந்த வரி மிக முக்கியமானது. கூட்டணும் கழிக்கணும் என்ற இந்த வரி மேலே இருக்கிற எதுவும் இல்லாட்டியும் பிரச்சனையில் இந்த வரிக்கு ஒரு புள்ளி. மடக்கை பெருமானங்கள் 3ம் சரியாக இருந்தால் 2 புள்ளி. 2 சரியாக இருந்தாலே 2 புள்ளி கொடுங்க. ஒரு புள்ளியை தவிர்த்து கொள்ளலாம். 2 சரியாக இருந்தாலே 2 புள்ளி, 3 சரியாக இருந்தாலும் 2 புள்ளி தான். ரைட். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இறுதி விடையை சுருக்கி கொண்டு வந்து 1.1171 காண்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. இடையில் ஆன்டிலோக்கோ நீ நான் செய்கிற மாதிரி செய்கிறியோ இல்லை எப்படி செய்கிறியோ பிரச்சனை இல்லை. இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. குறித்த இந்த வினாவுக்கு 10க்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடணும். ஒருவேளை ஸ்கூல் எக்ஸாம் செஞ்சுருந்தால் அதை விடுங்க. இப்போ திரும்ப செய்யும்போது உங்களுக்கு எத்தனை வந்தது அப்படின்றது எனக்கு கட்டாயம் தேவை. இப்போ என்னோட சேர்ந்து செஞ்சிருப்பேன் தானே, எனக்கு முன்னுக்கு செஞ்சிருப்பேன் தானே, அது எனக்கு கட்டாயம் தேவை. ரைட். அடுத்த